கௌதம் சில்ல இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்கு. கௌதம் வந்து நம்ம இந்திரா வந்து பார்த்துட்டாங்க. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம். வியூஸ் வந்து 1000, 2000 தான் வருது. என்ன பிரச்சனைன்னே தெரியல. நீங்க பார்க்குற எல்லாரும் வந்து லைக் போட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மூட்டிட்டா இருக்கும். "என்னடா கௌதம் சொல்றா, உன் மனைவி வந்து ஏதாவது பத்தி விஷயத்த சொன்னாங்களாங்கிற மாரி." ஜெயா வந்து கேள்வி மேல கேள்வியா கேட்குறாங்க அந்த இடத்துல. அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல. "ஏய் சொல்றா, நிச்சயம் வந்து பாப்பாவ பத்தி எது வந்தாலும் சொல்லியிருப்பா. எனக்கு நல்லாவே தெரியும்." அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து என்ன செய்யணும், என்ன சொல்லணும்னே தெரியாம கௌதம் வந்து தடுமாற்றத்துல வந்து இருக்காங்க. ரோஷினி வந்து கதிர வந்து ஒரு சாமியார் பக்கத்துல வந்து உட்கார வச்சுட்டு, ஆல்ரெடி வந்து ஏகப்பட்ட விஷயம்லாம் வந்து ரோஷினி வந்து பொய் சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அதெல்லாம் உண்மைன்னு நம்ப வைக்க தான் கதிர வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க அந்த இடத்துல. அந்த சாமியார் வந்து, "உங்களுக்கு இத்தன நாள் வரைக்கும் வாழ்க்கை வேற லெவல்ல போயிட்டு இருந்திருக்கும். ஆனா இப்ப சமீப காலத்துல உங்களுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்து இருக்கு. பார்த்துக்கங்க." அப்படின்னு சொல்றாங்க. "உங்களுக்கு ஒரு விஷயம் இப்ப இல்லன்னு நெனச்சிட்டு இருக்கீங்களே, அது இருக்கு." அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. கால்ல வந்து இந்த இடத்துல வந்து ஒரு மச்சம் இருக்குன்னு ஒரு இண்டிகேட் மாரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா, ஜேபி வந்து இந்த விஷயத்த வந்து சொன்னாங்க நம்ம ரோஷினி கிட்ட. ரோஷினி வந்து அந்த மச்சத்த வச்சு சாமியார் மூலியமா வந்து கன்வே பண்றாங்க. அந்த மச்சம் இருந்துச்சுன்னா, நிச்சயம் உங்களுக்கு பிரச்சனை தான். எனக்கு தெரிஞ்சு அந்த பொருள் உங்க வீட்ல தான் இருக்கு. அந்த பொருள் இருக்கிற வரைக்கும் உங்களால வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போவே முடியாது. ஏன் நீங்க தொட்டது எதுவுமே வந்து நல்லபடியா நடக்காது. ஆப்போசிட்ல தான் போகணும்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயம்லாம் வந்து அப்படியே அடுக்கு மேல அடுக்கா வந்து சொல்றாங்க. நீங்க எந்திரிச்சு நடக்கணும்னு நெனைப்பீங்க. ஆனா உங்களால நடக்க முடியாது, நிக்க முடியாது, கீழ பொத்துன்னு விழுவீங்கன்னு ஏகப்பட்ட விஷயம்லாம் பேசி கதிரோட மனச வந்து டோட்டலா வந்து மாத்திட்டாங்க. சரி சாமி, நீங்க சொன்னதோட சூப்பரா வந்து பேசியிருக்கீங்க. எனக்கு ரொம்பவே ஹேப்பியா இருக்குண்ணே. ரோஷினி வந்து மனசுல நெனச்சுட்டு, அவங்களுக்கு வந்து கட்டுக்கட்டா பணம் குடுத்துருக்காங்க போல இருக்கு அந்த இடத்துல. அதனால தான் இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகே தானம்மா, சூப்பர் சாமி கலக்கிட்டீங்கங்கிற மாரி கஞ்சாடையிலே பேசிட்டு வெளில வராங்க. எனக்கு தெரிஞ்சு பிரச்சனை தான்ப்பா அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல நம்ம ரோஷினி. முதல்ல வீட்ல அந்த இது இருக்கா இல்லையான்னு நான் சோதிச்சு பார்க்குறேன். காவியா வேற அப்பப்ப இது என்னோடது, என்னோடதுன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப சாமியார் வந்து ஏகப்பட்ட விஷயம் வந்து சொல்லியிருக்காருன்னா, சின்னதா அந்த இது இருக்கா இல்லையா, மச்சம் இருக்கா இல்லையா நான் பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு அந்த கார எடுத்துட்டு போறாங்க. நம்ம கதிர் அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்துல வந்து இருக்காங்க. நம்ம ஜெயா, "டேய் கௌதம், நீயும் சரி, உன் மனைவியும் சரி, சரியில்லடா. டோட்டலா வந்து எல்லா விஷயத்தையும் ரகசியமா வந்து வச்சிருக்கீங்க." "ஆமாம்மா, எப்படிம்மா சொல்ல முடியும்? அண்ணி கையில இருக்கிறது. அது நம்மளோட வாரிசும்மா. அப்படி இருக்க சிச்சுவேஷன்ல இத வெளியில சொல்ட்டா, நிச்சயம் ஏகப்பட்ட பேரால குடைச்சல் மேல குடைச்சல் வருது. ஜேபி வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. இப்ப அண்ணிக்கும் வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் சந்தோஷத்த தவிர, நம்ம பாதுகாப்பா இருக்கணும். அதுதாம்மா ரொம்பவே முக்கியம்ன்னு." கௌதம் வந்து யார்ட்டயும் சொல்லாம ரகசியமா வந்து வச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் இந்திராவோட அசிஸ்டன்ட் ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, டீ எல்லாம் குடுத்தாங்கல்ல, அந்த அக்கா வந்து எல்லார்ட்டயும் கேட்குறாங்க ஆஃபீஸ் செட்டர்லாம். "மேடம் எங்க போயிருக்காங்கன்னு தெரியுமா? தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற?" "இல்ல சார், ரொம்ப நேரமா அவங்கள காணோம். நேத்தி மாரி எதுவும் பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்கன்னா என்ன பண்றது? அதனால தான் அக்கறையில வந்து கேட்குறேன்." "சரி, சரி சொல்றேன். நேத்தியோட ஒரு இடத்துக்கு வந்து போயிருக்காங்க. அந்த இடம் வந்து கொஞ்சம் மோசமான இடம் தான். இத்தனைக்கும் வந்து தனியா வேற போயிருக்காங்க. அதுதான் என்ன ஆக போகுதுன்னு தெரிலங்கிற மாரி திங்க் பண்றாங்க அந்த இடத்துல நம்ப அந்த அதிகாரிலாம் சொல்லிட்டு போறாங்க. அச்சச்சோ! முதல்ல இந்த கௌதம் நம்பருக்கு ஃபோன் அடிக்கணும்னு சொல்லிட்டு, கௌதம் நம்பருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. "அம்மா, எனக்கு என்ன செய்யணும்னே தெரிலம்மா. இந்திரா கிட்ட கேட்டு அப்புறமேட்டு உங்களுக்கு எல்லா விவரத்தையும் சொல்றேன்ம்மா" அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. நம்ப கௌதம் வந்து சமாளிச்சுட்டு இருக்காங்க. ஃபோன பார்க்குறாங்க. "அம்மா, ஒரு முக்கியமான கால்மா, என்னன்னு பேசிட்டு வந்துடுறேன். சொல்லுங்க" அப்படின்னு கேட்கும்போது, "நான் இந்திரா ஆஃபீஸ்ல தான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். சார் ஏதோ ஒரு பிரச்சனை உள்ள ஏரியால தான் வந்து நம்ம மேடம் வந்து அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. என்ன ஏதுன்னு தெரில. நீங்க வந்து பேசுனீங்கன்னா எல்லா பிரச்சனையும் வந்து தீரும்" அப்படின்னு சொன்னோனே, "நான் இப்பயே வந்துடுறேன். அம்மா, ஆஃபீஸ்ல ஒரு முக்கியமான பிரச்சனைம்மா. நான் போனா தான் சால்வ் பண்ண முடியும். நான் அப்புறமேட்டு சொல்றேன்ம்மா" அப்படின்னு சொல்லிட்டு, கௌதமும் அங்கேருந்து சட்டுன்னு வந்து இந்திராவ பத்தி விசாரிக்கிறதுக்காக போறாங்க. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்துல வந்து இருக்காங்க. நம்ம ஜெயா, யாருமே வந்து என்ன மதிக்கிறதே இல்ல. நான் ஒரு விஷயம் கேட்டா யாருமே எதுவும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. வரட்டும், வரட்டும். எங்க போனாலும் மேடமும், சாரும் இங்க தானே வந்தாகணும். வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெயா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த அதிகாரிய பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த அக்காட்ட வந்து பேசுனாங்க. நம்ம கௌதம், "நீங்களே கேட்டுக்கங்க சார். ஆனா பிரச்சனை தான் நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல வந்து, "சார், நீங்க தான் ஒரு இடத்துக்கு வந்து அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க. சொல்லுங்க. ஃபோன் வேற ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்ப்பா?" அப்படின்னு சொல்லி அவங்க தப்பு தப்பா பேசினோனே, அட்ரஸ குடுத்தோனே, அப்படியே சட்டைய பிடிச்சு கை வச்சுடுறாங்க. நம்ம கௌதம் வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம். உடனே வந்து 4, 5 பேர் வந்து விலக்கி விடுறாங்க. இந்திரா வந்து சேவ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு, அந்த இடத்துக்கு வேக வேகமா பைக் எடுத்துட்டு மாஸா கிளம்புறாங்க. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். "என்னையே வந்து அடிக்கலான்னு கை ஓங்குறியா? உன்ன நான் சும்மா விட மாட்டேன்டா. நான் யாருன்னு கூடிய சீக்கிரம் உனக்கு காட்டப் போறேன்" அப்படின்னு சொல்லி அதிரடி மாஸா வந்து பேசுறாங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் நடந்ததெல்லாம் வந்து என்ன செய்யணும், ஏது செய்யணும்னு தெரியாம, நம்ம இந்திரா மாட்டுக்கும் அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. "கௌதம், முடியல கௌதம். எப்படி இருந்தாலும் வந்துரு, வந்துரு" அப்படின்னு சொல்லும்போது, இந்திரா வந்து இருக்கிற இடத்துக்கு வந்து வேகமா கௌதம் வந்து வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு கரெக்ட்டா அந்த இடத்துக்கு வந்து வந்துடுறாங்க. வந்தோனே, "இந்திரா, என்னம்மா ஆச்சு உனக்கு? இது மாரி ஒரு விஷயத்தலாம் நீ மாட்டிப்பன்னு நெனச்சு கூட பார்க்கலன்னு" இந்திரா கிட்ட வந்து பாசிட்டிவா வந்து பேசுறாங்க. "நீ வந்துட்டல்ல கௌதம்."
முதல்ல இந்த இடத்துலேருந்து நம்ம போவோம். என்னால சுத்தமா வந்து முடியல. நீ வரமாட்டியோன்னு நெனச்சு கவலைப்பட்டேன். ஏன்னா திருப்பி எதுலயாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டீன்னா, வரமாட்டேன்னு சொன்னேல்ல. நான் எப்படி இந்திரா உன்ன போய் கைவிடுவேன்? நான் எப்படியெல்லாம் உன்ன லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியும்ல. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா கோவத்துல 4 வார்த்தை நீ பேசலாம், இல்ல நான் கூட பேசலாம். ஆனா நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற ஒத்துமை வேற யாருக்குமே வராதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. சரி வா கௌதம் முதல்ல இங்கேருந்து போலான்னு சொன்னோன்னே, கைதாங்கலாம் வந்து கூட்டிட்டு போற மாரி காட்டுறாங்க. பார்த்தா இது எல்லாம் ட்ரீம் போல தெரியுது அந்த இடத்துல நம்ம இந்திராக்கு. கௌதம் முடியல கௌதம் எப்படி இருந்தாலும் வந்துரு அப்படின்னு சொல்லும்போது, அந்த குடோனுக்குள்ள வந்து வேக வேகமா போறாங்க நம்ப கௌதம். எங்கடா இது? இங்கெல்லாம் பெரிய பெரிய மிஷினா இருக்கு. இந்த மிஷின்ல வந்து எங்க இருக்கான்னே தெரியலையே! அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. சுத்தி வந்து அலசு அலசுன்னு அலசுறாங்க. அப்பன்னு பார்த்து அவங்களுக்கு ஏதோ ஒரு க்ளூ பாயிண்ட் வந்து தெரியுது. இந்திராவோட செல் எதுவும் கண்டுபிடிச்சா ஈஸியா வந்து தெரியும்ல. நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்திராவோட ஃபோன் நம்பர் வந்து கடைசியா எந்த லொகேஷன்ல வந்து ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்குன்னு பார்க்க சொல்றாங்க. நிச்சயம் பார்க்குறப்ப, இந்த லொகேஷன் தான்டா. நீ இருக்கிற இடத்துலேருந்து வந்து ரைட் சைடு போ, லெஃப்ட் சைடு போன்னு அவங்க கெயிட் பண்ணுவாங்க. கெயிட் பண்ணோன்னே, அந்த இடத்துக்கு வந்து வேக வேகமா போய் செல்ஃபோன வந்து எடுத்துருவாங்க. எடுத்ததுக்கப்புறம் தான், அந்த ரூம் வாசல்ல தான் அந்த செல்ஃபோன வந்து அந்த 4, 5 பேர் வந்து போட்டுட்டு போயிருக்காங்க. இந்த ரூம் வாசல்ல எங்க இருக்குன்னா, ரூம் பூட்டியிருக்கு. தொறந்து பார்ப்போம்ன்னு சொல்லி கௌதம் வந்து உள்ளுக்குள்ள தொறந்து பார்க்கும்போது, இந்திராவ வந்து சேவ் பண்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. இந்திராவ பத்திரமா வெளில கூட்டிட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறமேட்டு கனவுல பேசினது எல்லாத்தையும் வந்து சொல்லுவாங்க. நிச்சயம் அவர்கிட்ட தானே பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனைய நான் உண்டில்லன்னு ஆக்குறேன்னு. கௌதம் வந்து அதிரடியா வந்து பேசுவாங்க. வீட்டுக்குள்ள வந்து நம்ம கதிரு, அடுத்தது அவரு எதிர்பார்க்குற மச்சம் வந்து கிடைக்குதா இல்லையா? உண்மையிலேயே அடுத்தது அவர் என்ன பண்ண போறாரு? அதுக்கப்புறம் ரோஷினி கிட்ட கால் பண்ணி, "நீ சொன்னதெல்லாம் உண்மதான். இங்க இருக்கு" அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நெனைக்கிறேன். வெயிட் பண்ணி